எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணக்கூடிய ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி, வீடியோஸாக இருந்தாலும் சரி, அதுக்கு என்னென்ன விசிபிலிட்டி ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். எது டவுட்டாக இருந்தால் ஃபஸ்ட்டு எந்த வீடியோவோ ஷார்ட்ஸோ அப்லோட் பண்ணும்போது ப்ரைவேட்டில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லை டிராஃப்டில் போட்டு கூட வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நல்ல கடைசி வரை எந்த இதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ. நம்ம டவுட்டோட சில யூடியூப்பை அப்லோட் பண்ணியிருக்கோம், அப்படி தானே? அதனால் அப்லோட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரைவேட்டில் வச்சு போட்டுப்போம். அதில் ஏதாவது ஒரு ரோல் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அன்லிஸ்டட்லேயோ ப்ரைவேட்லேயோ போட்டுப்போம். அதை அன்லிஸ்டட்லேயோ பப்ளிக்லேயோ இல்லை ஷெட்யூல்லையோ போடுறது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நல்லா பாருங்கள். இப்போ யூடியூப் போங்க. இப்போ இதில் ஷார்ட்ஸில் ஒரு சேனல் ப்ரைவேட்டில் இருக்குது, பார்த்தீங்களா? ப்ரைவேட்டில் இருக்கா, அதை எப்படி மாற்றுறது. அதுக்கப்புறம் இப்படி போய் அதில் எடிட் போங்க. எடிட் போனால் இதில் ப்ரைவேட்டில் இருக்குது விசிபிலிட்டியில் 3 டைப் இருக்குது. ஒன்று பப்ளிக்கு, ஒன்று அன்லிஸ்டட், ஒன்று ப்ரைவேட். இப்போது நீங்கள் பப்ளிக் போட்டிங்கன்னா இந்த சேனலில் எந்த சேஞ்சும் நம்ம இந்த வீடியோவில் எந்த சேஞ்சும் நம்ம பண்ண போகிறதில்ல, எந்த காப்பிரைட்டும் இல்லை உறுதியாக அப்படின்னு நமக்கு நல்ல உறுதியாக தெரிஞ்சிட்டுன்னா நம்ம பப்ளிக்கில் போட்டுட்டு இப்படி பேக் போட்டு இதில் சேவ் கொடுத்துடலாம். இல்லை ஒரு டவுட்டோடு இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், அன்லிஸ்டடில் போகணும். அன்லிஸ்டடில் போய் அந்த வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணும்போது என்ன ஆகுனா, நமக்கு வேண்டிய ஆள்களுக்கு மட்டும் அதை அனுப்பிடலாம். நமக்கு அதில் ஏதாவது காப்பிரைட் ப்ராப்ளம் இருக்குன்னு ஒரு டவுட்டு இருந்ததுன்னா அதுவும் கிளியர் ஆகிடும். எப்படின்னா நமக்கு அப்படி ஏதாவது அன்லிஸ்டடில் இருக்கும்போதே காப்பிரைட் பண்ணால் நமக்கு இன்ஃபர்மேஷன் வரும். அப்போ நம்ம காப்பிரைட் இருக்குன்னு சொல்லிட்டு அதை பப்ளிஷ் பண்ணாமல் இருந்துடலாம். அந்த ஒரு வசதி இருக்குது. ரொம்ப டவுட்டோட ஒரு இல்லை வேண்டாம் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னா ப்ரைவேட்டில் போட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி தான் 3 மெத்தட் இருக்குது. இன்னொரு மெத்தட் அப்படின்னா நம்ம எப்போவுமே ஒரு பர்டிகுலர் டைமில் தான் நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணோம். அப்போ தான் எல்லோரும் பார்ப்பாங்க, இந்த சேனலில் இத்தனை மணிக்கு வீடியோஸ் வரும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். அப்படின்னா அந்த பர்டிகுலர் டைமுக்கு நம்ம ஷெட்யூல் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணால் அந்த ஷெட்யூலை ப்ரெஸ் பண்ணணும். ஷெட்யூலை ப்ரெஸ் பண்ணி நம்ம என்றைக்கு வேணும், இப்போ இன்றைக்கி 26ஆம் தேதி வேணுமா அப்படின்னு யோசிக்கிறோம். இன்னைக்கு 26 அப்படின்னா இன்றைக்கி 26 இன்றைக்கி 25 பார்க்கணுமே. இன்றைக்கி 25 நினைக்கிறேன், இதை பார்த்தா தெரியுமே. இன்றைக்கி 25 அப்படிங்கும்போது 25னா இன்றைக்கே நம்ம ஈவினிங் தான் பண்ணுவோம். அப்படின்னா நம்ம டைமை 25 டைமை மாற்றிக்கலாம். ஈவினிங் 5 o'clock தான் எப்பவும் பண்ணுவோன்னா ஈவினிங் 5 அப்படி வச்சு எத்தனை நிமிஷம் 5 ஏதோ ஒரு டைமை வச்சு ஓகே கொடுத்துக்கலாம். இல்லை நாளைக்கு தான் பண்ண போகிறோம் அப்படின்னா 26, இல்லை ஒரு வாரம் கழித்து இந்த டேட்டில் நம்ம மறந்தாலும் அதை மறக்காமல் பப்ளிக், ஏன்னா நமக்கு நேராக இருக்கும்போது இந்த வீடியோ போட்டுட்டோம். ஆனால் அந்த பர்டிகுலர் டேட்டில் நம்ம போட்டால் நமக்கு நல்லது. இல்லை ஒரு ஆளுக்கு பர்த்டே விஷஸ் கொடுக்குறோம், கரெக்டாக அந்த பர்டிகுலர் டேயில் அது பப்ளிஷ் ஆகணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த மாதிரி பப்ளிக்னால் நம்ம சொந்தக்காரங்களுக்கு பர்த்டேனா இல்லை, ஏதோ ஒரு முக்கியமான ஆள், பெரிய நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஐபி, அவங்களுக்கு பண்ணும்போது பப்ளிக்கில் பண்ணலாம்ல. அந்த மாதிரி பண்ணும்போது அந்த டேட்டில் பண்ணணும். இப்போ எஸ்பிபி எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எஸ்பிபியை பற்றி அவர் சம்பந்தமாக ஒரு பாடல் எழுதி நான் பாடியிருக்கேன், அதை நான் பப்ளிஷ் பண்ணணும்னு விரும்புகிறேன். விதவுட் மியூசிக் அப்படின்னா நம்ம இந்த 28 அவரோட பர்த்டே என்னைக்குன்னு போய் அதை பார்த்து அந்த பர்த்டே டைமில் பப்ளிஷ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். யாரனாலும் சரி தான், ஒரு பப்ளிக்கில் இருக்கிற ஒரு ஆளை நம்ம பாராட்டணும்னா அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்படி தான் நம்ம இத்தனை விதமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஷெட்யூல் பண்ணலை. நான் இப்போ ஷெட்யூலை கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ ஷெட்யூல் பண்ண வேண்டாம். இப்போ பப்ளிஷ் நவுக்கு போகிறேன். ஷெட்யூல் பண்ண வேண்டாம், இப்போவே பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா நேராக பப்ளிக் இப்படி கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டா போதும். அப்படி சேவ் கொடுத்துட்டா அந்த கீழே பார்த்தீங்கன்னா இதில் ஆடியன்ஸ் இருக்குது. அதில் நோ இட் இஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ், இதுதான் கரெக்டாக இருக்குது. சின்ன பிள்ளைகளுக்குள்ளே இருந்தால் இதை போடணும்.
இது கண்டிப்பாக பொதுவாக இதெல்லாம் பெரிய ஆளுகளுக்குள்ளது. அதனால் இப்படி வச்சுட்டு இதை சேவ் கொடுக்கணும். அப்புறம் இது சம்மந்தமாக ஏதாவது ரிலேட்டட் வீடியோ நம்ம சேனலில் இருந்ததுன்னா அதை சர்ச் பண்ணி கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம், ரிலேட்டட் வீடியோ. அவ்வளோதான் நம்ம பண்ண வேண்டியது. அன்லிஸ்டட், ப்ரைவேட், பப்ளிக் 3 இருக்குது. இதுதான் லிஸ்டிங் ஆஃப் வீடியோஸ். நல்லா பாருங்கள், எடிட்டில் போய் விசிபிலிட்டினா என்னென்னா, சில சமயம் நம்ம ஒன்றும் அப்லோட் பண்ணாமல் அது ஒன்றுமே கொடுக்காமல் இருந்தோன்னா அது பெண்டிங்னு காட்டும். பெண்டிங் காட்டினா நம்ம போய் எடிட் பண்ணிக்கிட்டு அது ப்ரைவேட்டாக பப்ளிக்காக ஏதாவது வச்சுக்கலாம். விசிபிலிட்டி அன்லிஸ்டடில் நான் போட்டிருக்கேன். இப்போதைக்கு போட்டோன்னா நம்ம எப்போனாலும் அது உள்ள சேஞ்சஸ் கூட நம்ம பண்ணிக்கிடலாம். அப்புறம் நம்ம இந்த தம்ப்லைனில் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு பென்சில் சிம்பிள் இருக்குல்ல, அந்த ஃபோட்டோ பக்கத்தில் அந்த பென்சில் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணால் நம்ம கீழே அதில் முக்கியமான இதெல்லாம் அப்படி காட்டும். ஒன்றா அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் அந்த முக்கியமான இதெல்லாம் காட்டும்போது அந்த இதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த இப்போ நம்ம போட்ட வீடியோவில் முக்கியமான ஒரு போர்ஷனை எடுத்து இதில் வச்சுக்கலாம். அதை வச்சுட்டு சேவ் கொடுத்துட்டோன்னா சேவ் ஆகிடும்.